பீர்க்கங்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு குக்கரில் கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரு 4 வரமிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பீர்க்கங்காயை நல்லா தோலை சீவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு, சின்ன வெங்காயம் ஒரு பவுல் சேர்த்துருக்கேன், ஒரு 100 கிராம் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. பீர்க்கங்காய் 2 பெரிய சைஸ் பீர்க்கங்காய் எடுத்து குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு அது கூடவே உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். உப்பு சேர்த்து வதக்கினீங்கன்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். நான் ஒரு பெரிய பவுல் பீர்க்கங்காவை அப்படியே சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்க போகிறேன். பீர்க்கங்காவோட தோலையும் சட்னி பண்ணலாம், அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போது பீர்க்கங்காய் தோல் எடுத்துகிட்டு அதில் உள்ள சதையை தான் வச்சு ஒரு சட்னி பண்ணியிருக்கேன். இதில் 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். அதை நல்லா வதக்கிட்டு பச்சை வாடை போட வரைக்கும் நல்லா வதக்குங்க. வதக்குனதுக்கப்புறமா ஒரு பவுல் தண்ணி அதே சேம் பவுலில் ஆட் பண்ணிவிட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 3 விசில் வரைக்குமே விடலாம். அப்போது நல்லா பீர்க்கங்காய் குழையும். ஸோ மூடிட்டு 3 விசில் விட்டுட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே பீர்க்கங்காய் வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக புளியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுறணும். நல்லா கொதித்து சட்னி ரெடியானதுக்கப்புறமா அந்த தண்ணியை அப்படியே இருத்துட்டு பீர்க்கங்காவை மட்டும் கடைஞ்சி விடணும் நல்லா. அப்போது நல்லா அதோட ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிடும், நம்ம கடித்து சாப்பிட்ற மாதிரி இருக்காது. ஸோ நல்லா கடைஞ்சி விட்டுட்டு அந்த தண்ணியை அதிலே ஆட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான பீர்க்கங்காய் சட்னி ரெடி ஆகிடும். இது மண் சட்டி இருந்துச்சுன்னா அதிலே வச்சு செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இட்லி தோசைக்கெலாம் நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த சட்னி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.